வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். சொல்லுங்க. கொஞ்சம் காலத்துல பின்னோக்கி போறோம். 1910ல வெளியான ஒரு புத்தகம். ஓ, 1910. என்ன புத்தகம்? வாலஸ் டி வாட்டில்ஸ் எழுதின தி சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச், அதாவது பணக்காரராவதற்கான விஞ்ஞானம். ஆஹா, கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப பிரபலமான புத்தகமாச்சே. ஆமா, இதோட தமிழ் மொழிபெயர்ப்புல இருக்கிற சில முக்கியமான பகுதிகளை தான் இன்னைக்கு அலச போறோம். சரி. சொல்றாங்க, இந்த புத்தகம் தான் தி சீக்ரெட் எழுதின ராண்டா பாயன் இருக்காங்க இல்லையா, ஆமா ஆமா. அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஊந்துதலா இருந்துச்சாம். ஓ, அப்படியா? ஆமாம், வாழ்க்கையே மாத்திடுச்சுன்னு சொல்றாங்க. நாம இன்னைக்கு இதுல சொல்ற செல்வம் சேர்க்கும் முறை பத்தி கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். நிச்சயமா. இது வெறும் தத்துவ புத்தகம் இல்ல. அது ஆசிரியர் ஆரம்பத்திலே சொல்லிடுறாரு. அப்படியா? ஆமா. இது ஒரு நடைமுறை வழிகாட்டி. யாருக்குன்னா, முதல்ல பணக்காரராகணும், அதுக்கப்புறம் வேணா தத்துவத்தை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. ஓ, டைரக்டா விஷயத்துக்கு வர்றாரா? அதேதான். பணக்காரராகிறதுக்கு ஒரு துல்லியமான விஞ்ஞானபூர்வமான வழி இருக்கு. அதை சரியா ஃபாலோ பண்ணினா வெற்றி நிச்சயம்னு அடிச்சு சொல்றாரு. விஞ்ஞான வழியா? சரி, அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். ஆமா. அப்போ இந்த விஞ்ஞானத்துல மொதப்படியே கொஞ்சம் எப்படி சொல்றது, அதிர்ச்சியா இருக்கே. என்னது அது? பணக்காரளா இருக்கிறது ஒவ்வொருத்தரோட அடிப்படை உரிமைங்கிறார் ஆசிரியர். இது இது எப்படி? நம்ம பொதுவா பணத்தை ஒரு ஆடம்பரமா பாக்குறோம் இல்லையா? அதுதான் இந்த புத்தகத்தோட மையமான கொஞ்சம் புரட்சிகரமான சிந்தனைன்னே சொல்லலாம். ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் முழுமையா வளரணும்னா, அதாவது அவனோட மனம், உடல், ஆன்மா 3 முழு திறனையும் அடையணும்னா, சரி, அதுக்கு செல்வம் அவசியம்ங்கிறாரு. இது ஆசை இல்ல, தேவை. தேவையாவும் சொல்றாரா? ஆமா, அவரோட வார்த்தைகள்லே சொல்றாரு பாருங்க. வறுமையை நியாயப்படுத்தி என்னதான் பேசினாலும் ஒருத்தன் பணக்காரனா இல்லன்னா அவன் முழுமையான அல்லது வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியாது என்பதே உண்மை. ஓ, ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஆமா, நீங்களே யோசிச்சு பாருங்க. நல்ல புத்தகம் படிக்க, உலகத்தை சுத்தி பார்க்க, நல்ல கலைப்பொருட்களை ரசிக்க, நல்ல சாப்பாடு, உடை, வசதியான வீடு, இதெல்லாம் இல்லாம ஒருத்தர் எப்படி முழுசா வளர முடியும்? நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதான். உடல் வளர்ச்சிக்கு உணவு, உடை தேவை. மன வளர்ச்சிக்கு அறிவு, அனுபவம், உலகத்தை பார்க்கறது, இதெல்லாம் தேவைதான். ஆன்ம வளர்ச்சிக்கு அன்பு, சுதந்திரம். கரெக்ட். இதுக்கெல்லாம் ஓரளவுக்கு பொருள் வசதி தேவைப்படுது இல்லையா? ஆமா, தேவைப்படுது. அப்போ பணத்தை ஆசைப்படுறது தப்பில்லையா? ஆசிரியர் பார்வையில இது தப்பில்ல, பேராசையும் இல்ல. இது ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான ஏக்கம். இயற்கையோட நோக்கமே வளர்ச்சி, பெருக்கம்தான். லைஃப் வாண்ட்ஸ் மோர் லைஃப். உயிர் அதிகரிப்பு. ஆமா, அதனால அதிகமா வேணும்னு கேக்குறது இயற்கையானது, பாராட்ட வேண்டியதுன்னு சொல்றாரு. இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாரு? குறைஞ்சதுல திருப்தி அடையறது பாவம் அப்படின்னே சொல்றாரு. என்னது, பாவமா? ஆமா, ஏன்னா நம்மளோட முழு திறனையும் வெளிப்படுத்தாம நம்மள நாமே சுருக்கிக்கிறது இயற்கைக்கு எதிரானதுங்கிறது அவரோட கருத்து. இந்த யோசனை, செல்வம்ங்கிறது நம்மளோட முழு ஆற்றலை அடைய ஒரு கருவி, ஒரு தேவை, இது உங்களுக்கு எப்படி தோணுது? கேட்க புதுசா இருக்கு, ஆனா யோசிக்க வைக்குது. சரி, செல்வம் ஒரு உரிமை, ஒரு தேவைன்னு வச்சுக்கலாம். ஆனா பணக்காரராகிறது ஒரு விஞ்ஞானம்னு சொல்றாரு. அது எப்படி? கணக்கு மாதிரி துல்லியமான விதியா? ஆமா, அவர் அதான் சொல்றாரு. அதிர்ஷ்டம், திறமை, சூழல் இதெல்லாம் முக்கியம் இல்லங்கிறாரு. அப்ப எது முக்கியம்? அவர் என்ன சொல்றாருன்னா, பணமும் சொத்தும் வர்றதுக்கு காரணம் ஒரு குறிப்பிட்ட வழியில, a certain வேல நாம விஷயங்களை செய்யறதுதான். ஒரு குறிப்பிட்ட வழியில? ஆமா, பணம் மற்றும் சொத்துரிமை ஒரு குறிப்பிட்ட வழியில் விஷயங்களை செய்வதன் விளைவாக வருகிறது. இந்த விதியை கத்துக்கிட்டு அதன்படி நடந்தா போதும். யார் வேணாலும் பணக்காரர் ஆகலாமா? யார் வேணும்னாலும். திறமை, சூழல், தொழில் எதுவா இருந்தாலும் சரி, கணிதத்தோட உறுதியோட பணக்காரராகலான்னு அடிச்சு சொல்றாரு. இது ஆச்சரியமா இருக்கே. அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. ஒரே ஊர்ல ஒரே தொழில்ல 2 பேர் இருக்காங்க. ஏன் ஒருத்தர் பணக்காரர் ஆகிறாரு, இன்னொருத்தர் ஏழையா இருக்காரு? இது சூழல் பிரச்சனை இல்லல்ல? ஆமா, இல்ல. அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட வழினா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? சரி, அந்த ஒரு குறிப்பிட்ட வழிங்கிறது முதல்ல ஒரு குறிப்பிட்ட வழியில சிந்திக்கிறதுல தொடங்குது. ஓ, சிந்தனை தான் முதல் படியா? ஆமா, இதுக்கு அடிப்படையா அவர் ஒற்றை பொருள் கோட்பாடு, அதாவது மொனஸ்டிக் தியரி அப்படின்னு ஒன்னு சொல்றாரு. ஒற்றை பொருள் கோட்பாடா? நாம பாக்குற, உணர்ற எல்லாமே ஒரே ஒரு மூலப்பொருள்லேருந்து தான் உருவாகி இருக்கு. ஒரே பொருள் தானா? ஆமா, அத திந்தனை பொருள் அல்லது அசல் பொருள்னு சொல்றாரு. இத ஒரு எல்லையற்ற, வடிவமே இல்லாத களிமண் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். சிந்தனை பொருளா?
அதுக்கு அதுக்கு சிந்திக்கிற தன்மை இருக்கா? ஆமாம், அதுதான் இங்க முக்கியம். அந்த அசல் பொருள் இயல்பாவே சிந்திக்கக்கூடியது. அது எந்த வடிவத்தையும் எடுக்க முடியும். மிக முக்கியமா, அது நம்மளோட எண்ணங்களுக்கு பதிலளிக்கும். நம்ம எண்ணங்களுக்கா? ஆமா, சிந்தனை பொருளில் வடிவங்களை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது நாம ஒரு விஷயத்த தெளிவா உறுதியா நினைக்கும் போது அந்த எண்ணம் அந்த அசல் பொருள் மேல பதிஞ்சு அது நிஜமான பொருளா உருவாகுது. ஓஹோ, நாம மனுஷங்க சிந்தனை மையங்களா இருக்கிறதால நம்மால புது எண்ணங்களை உருவாக்க முடியும். அத அந்த பொருள் மேல பதிச்சு பொருட்களை உருவாக்க முடியும்னு சொல்றாரு. இந்த அடிப்படை யோசனை நம்ம எண்ணங்கள் உண்மையிலே பொருட்களை உருவாக்க முடியுங்கிறது. இது உங்களுக்கு எப்படி இருக்கு? கேட்கவே பிரமிப்பா இருக்கு. உண்மையிலே நம்ம எண்ணங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்கா? சரி, இப்படி ஒரு குறிப்பிட்ட வழியில சிந்திக்கிறது தான் முதல் படி. ஓகே, அடுத்தது என்ன? இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது? சும்மா நினைக்கா போதுமா? இல்ல, அது மட்டும் பத்தாது. சிந்தனை ஆரம்பம்தான். ஆனா அதை யதார்த்தமா மாத்த சில படிகள் இருக்கு. செயல்பாடு ரொம்ப முக்கியம்னு வாட்டில் சொல்றாரு. சரி, என்ன படிகள்? முதல்ல நம்பிக்கை, அதாவது நம்பிக்கை. நம்பிக்கை. சரி, எதன் மேல நம்பிக்கை வைக்கணும்? 3 அடிப்படை விஷயங்களை முழுசா சந்தேகமே இல்லாம ஏத்துக்கணும். என்ன 3 விஷயம்? 1. இந்த எல்லாமே ஒரே சிந்தனை பொருளால ஆனது. 2. அந்த பொருள் நாம என்ன நினைக்கிறோமோ அதை உருவாக்கும் திறன் கொண்டது. 3. மனிதர்களாகிய நாம நம்ம எண்ணங்களை அது மேல பதிச்சு பொருட்களை உருவாக்க முடியும். இந்த 3ஐயும் நம்பணும். முழுசா நம்பணும். இதுதான் அஸ்திவாரம். ஆசிரியர் சொல்ற மாதிரி வேற எல்லா கருத்துக்களையும் ஒதுக்கி வச்சுட்டு இது நம்ம மனசுல ஆழமா பதியற வரைக்கும் இதையே திரும்ப திரும்ப நினைக்கணுமா. சந்தேகம் வரலாமே. வந்தா அத பாவம் மாதிரி ஒதுக்கிடணும்னு சொல்றாரு. ஓகே, இந்த அடிப்படை நம்பிக்கை. சரி, அடுத்தபடி. அடுத்தது தெளிவான பார்வை. கிளியர் விஷன். தெளிவான பார்வைனா உங்களுக்கு என்ன வேணுங்கிறத பத்தி ரொம்ப தெளிவான விவரமான ஒரு மனசித்திரத்தை உருவாக்கணும். சும்மா நான் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறது போதாது. அப்போ எப்படி நினைக்கணும்? எவ்வளவு பணம் வேணும்? அத வச்சு என்ன செய்ய போறீங்க? உங்க வாழ்க்கை அப்போ எப்படி இருக்கும்? இப்படி ரொம்ப டீட்டெயில்டா கலர்ஃபுல்லா மனசுல பார்க்கணும். நீங்கள் என்ன வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், மேலும் உறுதியாக இருக்க வேண்டும். மங்கலான ஆசை மங்கலான விளைவைத்தான் தரும். ஆமா, அது சரிதான். தெளிவு முக்கியம். ஆசிரியர் கூட ஒரு கதை சொல்றாரு இல்லையா? பாய் விருப்பு, அடுப்பு கேட்டவன், அப்புறம் முழு வீடு கேட்டது. அதேதான், அந்த அளவுக்கு தெளிவு வேணும். சரி, பார்வை தெளிவாயிடுச்சு. அடுத்தது என்ன? நோக்கம், பர்பஸ். நோக்கம். ஆமா, அந்த மனசித்திரத்தை எப்படியாவது உண்மையாக்கணும். நீங்க விரும்பினத அடைஞ்சே தீரணுங்கிற ஒரு தீவிரமான உறுதியான நோக்கம் இருக்கணும். சும்மா பகல் கனவு மாதிரி இல்லாம அதை அடையணுங்கிற வெறி. அந்த பார்வைக்கு உயிர் கொடுக்கறதே இந்த நோக்கம்தான். பார்வை, அதை அடையிற நோக்கம், இரண்டும் இருக்கு. அப்புறம் இப்போ வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விசுவாசம், ஃபெய்த். விசுவாசமா? இது படியால சொன்ன நம்பிக்கை மாதிரி இல்லையா? இல்ல, இது அதை விட ஆழமானது. நம்பிக்கைங்கிறது இந்த கொள்கைகளை புத்தியால ஏத்துக்கிறது. ஆனா விசுவாசங்கிறது நீங்க மனசுல வச்சிருக்கிற அந்த பொருள், அந்த செல்வம், அந்த நிலைமை, அது உங்களுக்கு கிடைச்சே தீரும், அது ஏற்கனவே உங்ககிட்ட வர்ற வழியில இருக்குங்கிற ஆழமான அசைக்க முடியாத உணர்வு. ஓ, கையில வர்றதுக்கு முன்னாடியேவா? ஆமா, உங்க கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே உங்க மனதளவுல அது உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உணரணும். ஆசிரியர் இயேசுவோட வார்த்தைகளை கூட சொல்றாரு. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எதை கேட்கிறீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்று விசுவாசியுங்கள், அப்போது அவைகளை பெறுவீர்கள். இது கொஞ்சம் கஷ்டமா தெரியுது. இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நம்புறது. ஆனா இது ஏன் முக்கியம்? நீங்க ஏற்கனவே பெற்றதா நம்பும்போது உங்க எண்ணம், உணர்வு, செயல் எல்லாமே அதோட ஒத்துப்போகும். இது அந்த அசல் பொருள் மேல இன்னும் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தும். சந்தேகம் வராது பாருங்க. சரி, புரியுது. நம்பிக்கை, தெளிவான பார்வை, நோக்கம், விசுவாசம். வேறென்ன? அடுத்தது நன்றி உணர்வு, கிராட்டிடியூட். இதுவும் ரொம்ப முக்கியம். நன்றி உணர்வா? ஆமா, உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்ச விஷயங்களுக்காகவும் இனிமேல் கிடைக்க போற நீங்க விசுவாசத்தோட எதிர்பார்க்கிற விஷயங்களுக்காகவும் தொடர்ந்து நன்றி உணர்வோட இருக்கணும். இது எதுக்கு? நன்றி உணர்வு உங்களை அந்த மூலப்பொருளோட, அந்த அசல் சிந்தனை பொருளோட ஒரு பாசிட்டிவ் கனெக்ஷன்ல வைக்குதுன்னு ஆசிரியர் சொல்றாரு. நன்றி உணர்வு என்ற மனப்பான்மை மனதை ஆக்குவதற்கேற்ப மூலத்துடன் நெருங்கிய தொடர்பு கொள்கிறது. ஓ,
ஒரு இணைப்பு மாதிரியா? ஆமா, நன்றி சொல்ற மனசை எப்பவும் நல்ல விஷயங்கள் மேல கவனம் செலுத்தும். அதனால அது இன்னும் நல்ல விஷயங்களை ஈர்க்கும். நிறைய பேர் இந்த நன்றி உணர்வு இல்லாததால தான் ஃபெயில் ஆகுறாங்கன்னு சொல்றாரு. முக்கியமான பாயிண்ட். சரி, மனதளவுல இவ்வளவு தயார் பண்ணிட்டோம், இது போதுமா? இல்ல. இல்ல, கடைசி ஆனா மிக முக்கியமானது இருக்கு. செயல், ஆக்ஷன். செயல். ஆமா. இல்லையா? இது இல்லாம எதுவுமே நடக்காது. எவ்வளவுதான் சிந்திச்சாலும் நம்பினாலும் நன்றி சொன்னாலும் நீங்க செயல்படலன்னா ஒன்னும் நடக்காது. எப்ப செயல்படணும்? இப்போதே, உடனே, உங்க தற்போதைய சூழல்ல, உங்க கையில இருக்கிற வேலையில ஒவ்வொரு நாளும் உங்களால முடிஞ்ச அத்தனை திறமையோடையும் செயல்படணும். சரியான வாய்ப்பு வர்ற வரைக்கும் காத்திருக்க கூடாதா? கூடாது. சரியான சூழல் வரும், சரியான வேலை கிடைக்கணும் காத்திருக்க கூடாது. நீங்கள் இப்போது செயல்பட வேண்டும். உங்க கையில இப்ப என்ன இருக்கோ அத வச்சு பெஸ்டா செய்யணும். ஒவ்வொரு சின்ன செயலையும் ஒரு வெற்றியா செய்யணும். எஃபிஷியன்ட் ஆக்ஷன். திறமையான செயல். ஆமா, ஒவ்வொரு நாளும் அந்த நாளில் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்யுங்கள். இதுதான் உங்க சிந்தனையே யதார்த்தத்தோட இணைக்கிற பாலம். ஆக மொத்தத்துல மனதளவுல நம்பிக்கை, பார்வை, நோக்கம், விசுவாசம், நன்றியுணர்வு, அப்புறம் செயலளவுல உடனடி திறமையான செயல்பாடு, இதுதான் அந்த ஒரு குறிப்பிட்ட வழியா? ஆமா, இந்த 6 கூறுகளும் சேர்ந்ததுதான் அந்த வழி. இதுல பாருங்க, மனசோட பங்கும் உடல் ரீதியான பங்கும் எப்படி கரெக்டா இணையுதுன்னு. ஆமா, வெறும் சிந்தனை மட்டும் இல்ல, வெறும் செயல் மட்டும் இல்ல. ரெண்டும் வேணும். குறிப்பா அந்த திறமையான செயல் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு செயலையும் ஒரு வெற்றியா மாத்தணும். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் தோல்வியா இருந்தா நீங்க எப்படி பணக்காரராக முடியும்? முடியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன செயலும் வெற்றியா இருந்தா நீங்க பணக்காரராகாம இருக்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு. இங்க ஒரு சின்ன எச்சரிக்கையும் இருக்கு. என்னது? உங்க மன உறுதிய மத்தவங்கள கட்டுப்படுத்தவோ கடவுளை கட்டாயப்படுத்தவோ பயன்படுத்த கூடாதாம். உங்க சொந்த எண்ணங்களையும் செயல்களையும் கட்டுப்படுத்த தான் பயன்படுத்தணும். இந்த படிகள்ல உங்களுக்கு எது ரொம்ப சவாலா தோணுது? நல்ல கேள்வி. ஒரு பக்கம் அந்த விசுவாசம் வர்றதுக்கு முன்னாடியே நம்புறது, அது கொஞ்சம் சவால் தான். ஆனா மறுபக்கம் அந்த திறமையான செயல், ஒவ்வொரு நாளும் இருக்கிற சூழல்ல பெஸ்டா செய்யறது, அது ரொம்ப பிராக்டிக்கலா உதவியா இருக்கும்னு தோணுது. கரெக்ட். சரி, இது இல்லாம வேற ஏதாவது முக்கியமான கருத்து இருக்கா இந்த புத்தகத்துல? இருக்கு. அவர் சொல்ற இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், போட்டி மனப்பான்மையிலிருந்து கம்பேட்டிட்டிவ் பிளேன்ல இருந்து படைப்பு மனப்பான்மைக்கு கிரியேட்டிவ் பிளேனுக்கு மாறணுங்கிறது. போட்டி மனப்பான்மை, படைப்பு மனப்பான்மை, என்ன வித்தியாசம் இதுக்கு? போட்டி மனப்பான்மைனா என்ன? இந்த உலகத்துல வளம் குறைவா இருக்கு, சப்ளை லிமிட்டெட். அதனால மத்தவங்க கிட்ட இருந்து பிடுங்கினாதான், சண்டை போட்டாதான் நமக்கு கிடைக்கும்னு நம்புறது. ஜீரோ சம் கேம் மாதிரி. அதேதான், ஒருத்தரோட லாபம் இன்னொருத்தரோட நஷ்டம். இந்த மனநிலையில இருந்தா நீங்க அந்த அசல் பொருள்ல இருந்து எதையும் உருவாக்க முடியாது. ஏன்னா நீங்க பற்றாக்குறைய தான் பாக்குறீங்க. எல்லா பணமும் ஏற்கனவே சிலர்கிட்ட இருக்கு, அவங்க கிட்ட இருந்து தான் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சாலே நீங்க போட்டி மனநிலைக்கு மாறிட்டீங்க. உங்க படைப்பு சக்தி நின்னுடும்னு ஆசிரியர் எச்சரிக்கிறார். ஓ, அப்போ படைப்பு மனப்பான்மை. படைப்பு மனப்பான்மைங்கிறது வளம் எல்லையற்றது. அந்த வடிவமற்ற அசல் பொருள்ல இருந்து தொடர்ந்து வளம் உருவாகிக்கிட்டே இருக்குன்னு நம்புறது. எல்லையற்றதா? ஆமா, நீங்க பணக்காரராகிறதுக்கு மத்தவங்க கிட்ட இருந்து எதையும் எடுக்க தேவையில்ல. நீங்களே புதிய செல்வத்தை, புதிய மதிப்பையே உருவாக்க முடியும். நீங்கள் உருவாக்க வேண்டும், ஏற்கனவே உருவாக்கப்பட்டவற்றுக்காக போட்டியிட வேண்டாம். சரி. இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு. நீங்க செய்யற ஒவ்வொரு வியாபாரத்திலையும் ஒவ்வொரு பரிவர்த்தனையிலையும் நீங்க வாங்குற பண மதிப்பை விட அதிகமான பயன்பாட்டு மதிப்பை, யூஸ் வேல்யூவை மத்தவங்களுக்கு கொடுக்கணும். அதாவது ஏமாத்தக்கூடாது. நிச்சயமா, ஏமாத்தக்கூடாது, சுரண்டக்கூடாது. நீங்க கொடுக்கற பொருள் அல்லது சேவையால மத்தவங்களோட வாழ்க்கைய முன்னேறணும். அப்பதான் நீங்களும் முன்னேறுவீங்க. இது நல்லா இருக்கே. நீங்களும் வளர்ந்து உங்களால மத்தவங்களும் வளரணும். வின்வின் மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. படைப்பு வழியில வர்ற செல்வம் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் நன்மையா இருக்கும். இதுக்கு அவர் முன்னேற்றம் அல்லது ஆள் அதிகரிப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்றாரு. முன்னேற்றமா? ஆமா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா உயிருக்கும் இயல்பாகவே வளரணும், பெருகணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. அந்த முன்னேற்ற விதியோட நீங்க ஒத்து போகும்போது செல்வம் உங்களை தேடி வரும். அப்போ பற்றாக்குறைய பத்தி நினைக்கவே கூடாதா? கூடவே கூடாது. உலகத்தையோ மத்தவங்களையோ பற்றாக்குறை கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது. வறுமைய பத்தி பேசவோ சிந்திக்கவோ கூடாது. வறுமைய பற்றி சிந்திக்க வேண்டாம்.
செல்வத்தை பற்றி சிந்தியுங்கள். ஏன்னா நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதோட வடிவத்தை தான் உங்க மனசுல பதிக்கிறீங்க. வறுமைய நினைச்சா வறுமை தான் பதியும், செல்வம் பதியாது. சரிதான். இந்த படைப்பு போட்டி பார்வை இது நம்மளோட பிசினஸ் பத்தியோ இல்ல நம்ம பர்சனல் ஃபைனான்ஸ் பத்தியோ இருக்கிற உங்கள் கண்ணோட்டத்தை எப்படி மாத்துது? நிச்சயமா இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம் தேவைப்படுற விஷயம். நாம இயல்பாவே சின்ன வயசுல இருந்தே போட்டி மனப்பான்மையில தான் யோசிக்க பழகிருக்கோம். அவனை விட நான் நல்லா வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஆமா. ஆனா எல்லோரும் சேர்ந்து வளர முடியும், வளம் எல்லையாற்றதுன்னு நினைக்கிறது ஒரு வித்தியாசமான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த யோசனையா இருக்கு. இது தொடர்பா அவர் வேற என்ன சொல்றாரு? இது தொடர்பா நீங்க பழகுற ஒவ்வொருத்தர்கிட்டையும் பெருக்கத்தின் எண்ணத்தை, இம்ப்ரெஷன் ஆஃப் இன்க்ரீஸ வெளிப்படுத்தணும்னு சொல்றாரு. பெருக்கத்தின் எண்ணமா? அப்படின்னா என்ன? நீங்க ஒரு முன்னேறிக்கிட்டு இருக்கிற நபர், உங்களால மத்தவங்களும் முன்னேறுவாங்க. இந்த ஒரு நம்பிக்கைய, ஒரு உணர்வ உங்க செயல்கள், உங்க பேச்சு, உங்க இருப்பு மூலமா வெளிப்படுத்தணும். ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். சரி, நீங்க ஒரு டாக்டர்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வர்ற ஒவ்வொரு நோயாளியும் குணமாகி முன்னேறுவாங்கிற எண்ணத்தை நீங்க வெளிப்படுத்தணும். நீங்க ஒரு டீச்சர்னா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் முன்னேறுவாங்கன்னு நம்பணும், அதை வெளிப்படுத்தணும். ஒரு வியாபாரியா இருந்தா உங்க கஸ்டமர்ஸ் உங்களால பயனடைஞ்சு முன்னேறுவாங்கிற எண்ணத்தை வெளிப்படுத்தணும். நீங்கள் ஒரு முன்னேறும் ஆளுமை மற்றும் நீங்கள் பழகும் அனைவருக்கும் முன்னேற்றத்தை தருகிறீர்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நீங்கள் செய்யும் அனைத்தையும் செய்யுங்கள். இது எப்படி வேலை செய்யும்? ஏன் இதை செய்யணும்? ஏன்னா மக்கள் இயல்பாகவே முன்னேற்றத்தை விரும்புவாங்க. யார் அவங்களுக்கு வளர்ச்சிக்கு உதவுறாங்களோ அவங்கள நோக்கி ஈர்க்கப்படுவாங்க. இந்த பெருக்கத்தின் எண்ணம் உங்களை ஒரு காந்தம் மாதிரி மாத்தி சரியான ஆட்களையும் வாய்ப்புகளையும் உங்ககிட்ட கொண்டு வரும். ஓ, ஆனா இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு. என்னது? இது அகங்காரமா தற்பெருமையா இருக்கக்கூடாது. உண்மையான நம்பிக்கை ஒருபோதும் பெருமையா இருக்காது. அது அமைதியான உறுதியோட இருக்கும். மத்தவங்கள அடக்கி ஆளணும், அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அது போட்டி மனநிலை, படைப்பு மனநிலை இல்ல. ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இதெல்லாம். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, சொல்லுங்க. பணக்காரர் ஆகிறதுங்கிறது அதிர்ஷ்டமோ சூழலோ இல்ல, அது ஒரு விஞ்ஞானம். ஆமா, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வழியில சிந்திக்கணும், செயல்படணும். கரெக்ட். அந்த வழி படைப்பு மனப்பான்மையா அடிப்படையா கொண்டது. நம்ம எண்ணங்களுக்கு பதிலளிக்கிற ஒரு அசல் சிந்தனை பொருள் இருக்குன்னு நம்பணும். சரி, அப்புறம் நமக்கு என்ன வேணுங்கிற தெளிவான பார்வை, அதை அடையிற நோக்கம், அது கிடைச்சிடுச்சுங்கிற விசுவாசம், கிடைச்சதுக்கும் கிடைக்க போறதுக்கும் நன்றி உணர்வு. அப்புறம் ரொம்ப முக்கியமா தற்போதைய சூழல்ல ஒவ்வொரு நாளும் திறமையா செயல்படுறது. ஆமா, இது எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த விஞ்ஞானம். கூடவே போட்டியிடுறதுக்கு பதிலா உருவாக்குறது, மத்தவங்களுக்கு அதிக பயன்பாட்டு மதிப்பை கொடுக்கறது, நம்மகிட்ட பழகுறவங்க கிட்ட பெருக்கத்தின் எண்ணத்தை வெளிப்படுத்துறது, இதெல்லாம் முக்கியம். சரியா சொன்னீங்க. இத சரியா செஞ்சா வெற்றி நிச்சயம்னு வாட்டல்ஸ் ரொம்ப உறுதியா சொல்றாரு. சரி, இப்ப நாம இவ்வளவு நேரம் இதை பத்தி பேசணும் இல்லையா? கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. கேளுங்க. வாட்டல்ஸ் சொல்ற மாதிரி நம்ம எண்ணங்கள் உண்மையிலேயே யதார்த்தத்தை உருவாக்குதுன்னா, அது அந்த அசல் பொருள் மீது பதிக்கப்படுதுன்னா, இது உங்க செல்வம் சம்பந்தமா மட்டும் இல்லாம உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கை அனுபவம், உங்க சூழலோட நிலைமை, இதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன பொறுப்பை கொடுக்குது? பணத்தை தாண்டி நீங்க வேணும்னே சில குறிப்பிட்ட எண்ணங்களை வளர்க்கறது மூலமா உங்க உலகத்தை, உங்க அனுபவத்தை எப்படி வடிவமைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இத உண்மையிலே ஆழமா யோசிக்க வேண்டிய கேள்வி. ஆமா, இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி.